இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மார்வல்ல மியூட்டன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்கள பேஸ் பண்ணி தான் எக்ஸ்மேன் அப்படிங்கிற டீமே ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் மியூட்டன்ஸ்னா யாரு, எக்ஸ்மேன்னா யாருன்ற பத்தி தான் பார்க்க போறோம். மியூட்டன்ஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் மார்வல் காமிக்ஸ்ல வந்திருப்பாங்க. இவங்களை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனுஷங்களோட நெக்ஸ்ட் எவல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது சாதா மனுஷனுக்கு உடம்புல டிஎன்ஏ தான் இருக்கும். இவங்களுக்கு டிஎன்ஏ கூட எக்ஸ் ஜீன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதை பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஸ்டான்லி தான் கிரியேட் பண்றாரு. ஏன்னா மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ், சூப்பர் ஹீரோ ஆர்ஜின் அது யோசிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்வலுக்கு இப்போ அவங்க எதனா புதுசா ஒரு சூப்பர் ஹீரோ விடணும்னா அவங்களுக்கு சூப்பர் ஹீரோ ஆர்ஜின் யோசிக்கணும், அந்த கேரக்டருக்கு ஏன் இப்படி ஆனாரு, ஒரு பெரிய பேக் ஸ்டோரி எல்லாம் கொடுக்கணும். ஆனா மார்வல் நினைச்சா சிம்பிளா அவர் ஒரு மியூட்டன்ட், அவருக்கு பிறக்கும் போதே இந்த பவர் இருந்துச்சு அப்படின்ட்டு போயிடலாம். ஆமாங்க, மியூட்டன்ஸ்க்குலாம் அவங்க பிறக்கும் போதே பவர்ஸ் இருக்கும். இல்லனா அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் ஆக்டிவேட் ஆகும். இந்த மியூட்டன்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்து தான் நம்ம சார்ல்ஸ் சேவியர், அதாவது ப்ரொஃபசர் எக்ஸ், எக்ஸ்மென் ஒரு டீம் ஆரம்பிச்சிருப்பாரு. அவெஞ்சர்ஸ்க்கு அப்புறம் மார்வல்ல செகண்ட் ஃபேமஸான டீம்னாலே அது எக்ஸ்மென் தான். அதுக்கப்புறம் இந்த மியூட்டன்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒமேகா லெவல், ஆல்பா லெவல், பீட்டா லெவல்னு. அதெல்லாம் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மியூட்டன் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு எப்பயுமே உல்வரின் தான், அப்புறம் மேக்னெட்டோ, ப்ரொஃபசர் எக்ஸும் பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோல ரிப்பீட் ஆகிறது வட்டா